கேனூர்வை கைது பண்ணுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஈடி பண்ண மாட்டேன்ட்டாங்க. உடனே அதிமுகலேருந்து போட்டாங்க வழக்கு. உயர்நீதிமன்றம் சொன்னாங்க கைது பண்ணுன்ட்டாங்க. உயர்நீதிமன்றம் இவன் பண்ணலை. இப்போ கோர்ட் அவமதிப்பு வழக்குன்னு இன்பதுரை போட்டார். நோட்டீஸ் கொடுத்தாங்க. என்ன பண்ணிட்டான் தெரியுமா திமுககாரங்க? ஸ்டாலின் என்ன பண்ணார்? இது அப்பீல் சுப்ரீம் கோர்ட்டு போனால் கபில் சிபல் வந்தாலும் அவர் தாத்தா வந்தாலும் ஜெயிக்க முடியாது. உச்சநீதிமன்றம் எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிடுவான். அதனால் இங்கிருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று ஏமாற்றணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேற்று முந்தானால வருது வழக்கு. அப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த வழக்கை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு பெட்டிஷன் போட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க. மறுபரிசீலனை செய்யணும். உடனே கோர்ட்டு 2 வாரம் தள்ளி போட்டாங்க. இன்பதுரைக்கு சொல்கிறேன், அதாவது ரிவ்யூ பெட்டிஷன்னு பேர் ஆங்கிலத்தில். மறுபரிசீலனை செய்யுங்கள். ஒரு தீர்ப்பு வந்தோடனே இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் தோற்றவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தோற்று போயிடும், டிஸ்மிஸ் ஆகிடும். கோர்ட்டை வழக்கை இழுக்கணும். அதுக்கு மறுபரிசீலனை செய்யுங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஒன்று போடுவாங்க. அதே ஜட்ஜிட்ட எந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தாரோ தீர்ப்பு எழுதினவர் மாற்றுவாரா? சரின்னு வாங்கி வச்சுக்குவார் பேருக்கு. அப்படி ஒரு இதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் அரசாங்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை நாங்கள் மறுபரிசீலனை சொல்லி பெட்டிஷனை போட்டோம்னு சொல்லி 2 வாரம் டைம் வாங்கிட்டான். இன்பதுரை அவர்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் முக்கியம். எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே கேஎன்ஏ மேலே எஃப்ஐஆர் போட்டு கேஎன்ஏ பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணுங்கள். இல்லைன்னா பணத்தை பூரா கொட்டி திமுகவை ஜெயிக்க வைப்பார். உடனடியாக பண்ணுங்கள். 2 வாரத்தை இப்போ வேஸ்ட் பண்ணிட்டீங்க. ரிவ்யூ ஒருத்தன் ஃபைல் பண்ணுறான்னா ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே வாங்கியிருக்கணும். அந்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுத்தா தான் நீங்கள் அதை நிறுத்தி வைக்கலாம். சும்மா ஃபைல் பண்ணிவிட்டு நிறுத்தி வைக்க முடியாது. அதனால் இன்பதுரை அவர்கள் இந்த காரணமாக காட்டி அடுத்த தடவை ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணது உண்மைதான், ஆனால் நீங்கள் கொடுத்த தீர்ப்புக்கு ஸ்டே கொடுக்கல. அதனால் கோர்ட் அவமதிப்பு வழக்கு உடனே எடுக்கணும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே அப்படின்னு வாங்குங்க. வாங்கிட்டு உங்களை எஃப்ஐஆர் போட வச்சிங்கன்னா தான் 2 விஷயம். ஜனநாயகனும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வராது, நான் முதலே சொல்லிட்டேன் இவங்க போட்டது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரு அரெஸ்ட்டை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் அப்படிங்கிறது தான் என்பதுரைக்கு சொல்கிறேன். நல்லா கொண்டு வந்தீங்க, நின்று போச்சே, சீக்கிரம் இது பண்ணி கேஎன்ஏ மேலே எஃப்ஐஆர் போட வைங்க.